புரியுது சார். ஏன்னா தனுஷ் அவருடைய ஆடியோ லான்ச்லையுமே வந்து ஒரு விஷயம், ஒரு செங்கலை கூட நீங்கள் நகர்த்த முடியாது, அந்த அளவுக்கு தனுஷை டார்ச்சர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் உள்ளே இருக்காங்களா சார்? எல்லாருமே வெற்றி பெறவங்க எல்லார் மேலேயும் வந்து கருத்து தான் இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன், என்னை வந்து கீழே வந்து எதுவுமே பார்க்காம நீங்கள் போகிற தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு என்னை திட்ட போகிற 100 பேர் இருப்போம். வெற்றி பெறவங்க மேலே வந்து வசப்பாடுறதோ வன்மத்தை தூவுறதோ இயல்பாக நடக்கிறது தானே. அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதை தாண்டி பாலிவுட்டில் அதிக செல்வாக்கு ஆகிடுச்சு, பாலிவுட் சைடு தான் ரொம்ப வசதியாக இருக்கீங்களோ தனுஷ் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அவர் மேலே வந்து பொறாமை போகிறது வந்து அபத்தமான விஷயம். நல்ல திறமையான நடிகர், மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர். அவருக்கு வந்து தமிழில், தெலுங்குல, ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ் நடிக்கிறார், வெளிநாட்டு படங்கள்லாம் நடிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு திறமையான நடிகர் மேலே வந்து காழ்ப்பும் பொச்சரிப்பும் இருக்கிறது சகஜம் தானே. சமீப காலங்களில் சமீப நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலேயுமே ஒரு அலோகேஷன் வந்துச்சு. அதுக்கு அவர் தெளிவுமே கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியாக இப்போ லைம்லைட் இருக்கக்கூடிய நடிகர்கள் மேலே ஒரு அலோகேஷனாக வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல சார், இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மாதிரி விஜய் சேதுபதி மேலேயும் வாரம் யார் மேலே வேணால் சொல்லலாம். இப்போ யார் மேலேயும் சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 கேஸு இவங்க மாதிரி இந்த நியூஸை வந்து போட்டவங்க மேலே, இல்லை இந்த நியூஸை வந்து ரகசியமாக கிசுவாக போட்டவங்க மேலே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபைனை போட்டாங்க வச்சுங்களேன், ஒரு ரெண்டு லா சூட்டில் வந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கேரவன் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான அஃபர்ஸாக இருக்கட்டும், இந்த அலோகேஷன்ஸாக இருக்கட்டும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கேரவன்லாம் எதுவும் நடக்காதா? உங்களுக்கு கேரவன்னு பேர் தெரியுது, தப்பு செய்கிறவனும் நல்லது செய்யணுமோ, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பண்ண முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலங்களாக தனுஷுடைய 2வது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. மிர்னால் தாகூருக்கும் தனுஷுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஒரு விஷயம்? அவங்க கல்யாணம் அவங்க பண்ணிக்கிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சுப்பா? இல்லை சார், தொடர்ச்சியாக தனுஷ் மேலே வைக்கக்கூடிய ஒரு அலோகேஷன் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஏதோ தனிப்பட்ட முறையில் வன்மமோ இல்லை பிஆருடைய வேலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது சார். அதான் சொன்னேன், தம்ப்நெயில் டைட்டில் போடுற மாதிரி தான் வந்து எல்லா வாழ்க்கையும் ஓடினுது. டெய்லி ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்கள். அந்த வாட்டர்மெலன் ஸ்டால்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூட்டின்னு வந்து வளர்த்து விட்டதே யூடியூப் சேனல் தான். பொழுது போகாமல் அவரை வளர்த்து விட்டு அவரை வச்சு டிஆர்பி பண்ணு. இப்போ என்ன பண்ணுறாரு, கோச்சிட்டு போகிறதையே டெய்லி எல்லாரும் வீடியோ போட்டுறாங்க. கடைசி வரைக்கும் அவரை வளர்த்து விட்றதுக்கான வேலையை பண்ணுறது நீங்கள் தான். அதாவது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, அது மாதிரி டெய்லி ஏதாவது தம்ப்நெயிலுக்காகவே தொழில் நடத்த வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு எல்லாருமே. அதனால் இதுவும் தம்ப்நெயில் மேட்டர் தான் தவிர, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க, நல்லதாக கெட்டதாக அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இதில் நமக்கு என்ன வந்துச்சு? எனக்கு எந்த விதத்திலே பாதிப்பு உண்டா? அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா போலையான்றதை பற்றி புரியுது. ஏன்னா சினிமா வட்டாரங்களில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க. யாரும் பேச மாட்டாங்க. சினிமா வட்டாரத்தில் யாரான கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, யாரோட சுற்றுறாங்கன்னா தேவையே இல்லை. ஒரு நியூஸ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அது தேவையாக இருக்க தவிர மற்றவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. புரியுது சார். ஏன்னா தனுஷ் அவருடைய ஆடியோ லான்ச்லையுமே வந்து ஒரு விஷயம், ஒரு செங்கலை கூட நீங்கள் நகர்த்த முடியாது, அந்த அளவுக்கு தனுஷை டார்ச்சர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் உள்ளே இருக்காங்களா சார்? எல்லாருமே வெற்றி பெறவங்க எல்லார் மேலேயும் வந்து கருத்து தான் இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன், என்னை வந்து கீழே வந்து எதுவுமே பார்க்காம நீங்கள் போகிற தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு என்னை திட்ட போகிற 100 பேர் இருப்போம். ஓகே. இந்த வீடியோவே ஃபுல்லாக பார்க்க மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1000 கோடி சம்பாதிக்காதன்னு ஒரு டைட்டில் போட்டிங்கன்னா, இவன் யாரா டுப்போக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் 100 பேர் கமெண்ட் போட போகிறான். அதை பார்க்கவே மாட்டானுங்க. புரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கும்போது வெற்றி பெறவங்க மேலே வந்து வசப்பாடுறதோ வன்மத்தை தூவுறதோ இயல்பாக நடக்கிறது தானே. அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுது சார். ஏன்னா நேத்தி கூட சமீப காலங்களில் கூட மிர்னால் தாகூர் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்களை போடுறதா இருக்கட்டும், அதை தாண்டி பாலிவுட்டில் அதிக செல்வாக்கு ஆகிடுச்சு, பாலிவுட் சைடு தான் ரொம்ப வசதியாக இருக்கீங்களோ தனுஷ் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? அவருக்கு வந்து பேன் இண்டியாவில் நடிக்கிறாரு. நீங்கள் வந்து அவர் மேலே வந்து பொறாமை போகிறது வந்து அபத்தமான விஷயம். நல்ல திறமையான நடிகர், மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர். அவருக்கு வந்து தமிழில், தெலுங்குல, ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ் நடிக்கிறார், வெளிநாட்டு படங்கள்லாம் நடிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு திறமையான நடிகர் மேலே வந்து காழ்ப்பும் பொச்சரிப்பும் இருக்கிறது சகஜம் தானே. என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் சமீப நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலேயுமே ஒரு அலோகேஷன் வந்துச்சு. அதுக்கு அவர் தெளிவுமே கொடுத்துருக்காரு.
தொடர்ச்சியாக இப்போ லைம்லைட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மேலே ஒரு அலோகேஷனாக வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல சார், இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது எல்லாமே வந்து மீடியாவுடைய உண்மையாக சொல்லப்போனால், நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறதுனால யூடியூப்பை திட்டன்னு நினைக்காதீங்க, உங்கள் சேனலில் திட்டன்னு நினைக்காதீங்க. யூடியூபோடைய மக்களுடைய கிளிக் பைட்ஸ் வெறிக்கு எல்லாரும் பலியாகிட்டு இருக்கோம். ஓகே. யாராவது இப்போ ஒன்று கூட நாளைக்கு காலையில் இதே தைரியமாக தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து உலகம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த வீடியோவை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஓகே. ஒத்தனும் பார்க்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு நெகட்டிவ் போட்டால் மட்டும்தான் அந்த வீடியோ ஓடுதுன்ற நிலைமை இருக்கும்போது மக்களுடைய மொத்த வன்மமும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு வியூஸ் வரதுக்காக மட்டுமே தொழில் நடத்திட்டு இருக்கோம். அது நாங்கள் உங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன், யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு கேட்குறது மக்கள் பார்க்குறது அதுதான் முடிவு பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் எல்லாரும் போய் வாட்டர்மெலன் ஸ்டார்ட் விழற மாதிரி தான் விழுந்துட்டுருக்கோம் நம்ம. அதனால் இது வந்து இந்த மாதிரி விஜய் சேதுபதி மேலேயும் வாரம் யார் மேலே வேணால் சொல்லலாம். இப்போ யார் மேலேயும் சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 கேஸு இவங்க மாதிரி இந்த நியூஸை வந்து போட்டவங்க மேலே, இல்லை இந்த நியூஸை வந்து ரகசியமாக கிசுவாக போட்டவங்க மேலே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபைனை போட்டாங்க வச்சிங்களேன், ஒரு ரெண்டு லா சூட்டில் வந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. யாரும் நியூஸ் போட மாட்டாங்க. 2 வக்கீல் நோட்டீஸ் போதும் எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு. கரெக்டா? புரியுது சார். ஏன் விடல? சரி, அவங்க ஒரு குழப்பம் நடத்துகிறாங்க, வந்துட்டு போகணும்னு சொல்லி விட்டு போகிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுது சார். நீங்கள் சொன்ன ஒரு பதில் தான் விஜய் சேதுபதி சைட்லேருந்துமே வந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னை வச்சு அவங்க புகழ் தேடணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க தேடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆன்சருமே பண்ணியிருந்தாங்க. நிஜமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன தான் அமுக்கி வச்சாலும் பிடிச்சாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுங்க. அதெல்லாம் இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ நிறைய சேனல்களில் வந்து பிரபலமான நிறைய பழம்பெரும் பத்திரிகையாளர்லாம் வந்து வாரம் வந்து பக்கத்துலேயே அந்த மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே புரிய மாட்டேங்குது. அவங்க தான் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, எல்லாம் தெரியுது. தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அடுத்த மாதம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லணும். இந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் சாயங்காலமே வந்து புதுசாக நம்ம மாதிரி சொல்லும்போது தான் சிரிப்பாக இருக்குது. ஓகே. அது மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தகவலை வந்து நம்ம சொல்கிறதே வந்து லீகலாக வந்து சரி ஓகே, இது பத்திரிகை துறையில் இது வந்து நம்ம விட்டுற முடியும். சரி, அது ஏதோ வியூ போடுறாங்க, 2 நாள் போச்சுன்னா மறந்து போயிடுவாங்க. இன்றைக்கி கிளிக் பண்ணது நாளைக்கு காலைல கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், அதான் சொல்கிறேன், திரும்ப நான் வாட்டர்மெலன் ஸ்டாரை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பாவம் அவரை வந்து கிட்டத்தட்ட நம்ப வச்சுட்டாங்க. நீங்கள்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற லெவலுக்கு நம்ப வச்சுட்டாங்க. அவரும் நம்பிட்டார் பொழுது, இல்லை நம்ம நடிக்கிறான்னு தெரியல. ஏன்னா நம்ம மாதிரி நடிக்கிறவங்கள வந்து கேலி பேசுகிறவங்கள, கேலியை ஏற்றுக்கிறவங்கள வந்து பயங்கரமாக கலாய்க்கிறது வந்து தொடர்ந்து மக்களிடையே இருக்கிற மனப்பான்மை இது. இப்போ எல்லா சேனல்லையும் கடைசியில் சண்டை போட்டு போகிறாரு இல்லையா? அது எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணாமல் நடக்கும்? புரியுது. இது ஒரு பிளான். அவர் திரும்பவும் அவருக்கு காசு கொடுத்து தான் நீங்கள் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவருக்கு காசு கொடுத்து இன்டர்வியூ எடுக்க வைக்கிறாங்க, வர வச்சு சண்டை போட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ எல்லாருக்குமே இது தேவையா? புரியுது சார். அப்போ இது எல்லாமே எவ்வளோ செட்டப்பாக இருக்குது, எவ்வளோ போகஸாக இருக்குது. இதில் வர செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை, எதுவுமே உண்மை இல்லாத விஷயத்துக்கு உண்மையை சொல்கிற சேனலில் யாரும் பார்க்குறதில்ல. ஓகே. ஏன்னா இந்த கேரவன் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான அஃபர்ஸாக இருக்கட்டும், இந்த அலோகேஷன்ஸாக இருக்கட்டும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கேரவன்லாம் எதுவும் நடக்காதா? உங்களுக்கு கேரவன்னு பேர் தெரியுது. தப்பு செய்கிறவனும் நல்லது செய்யணுமோ, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பண்ண முடியுங்க. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே சார். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயம் ரவியை எந்த அளவுக்கு பாடினாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். யார? ஜெயம் ரவியை. ஓகே. ரவிமோகனை தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எகெயின் அதை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி பக்கம் திரும்பி இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த அஃபர்ஸை வச்சு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஆப்போசிட் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிஆர் காம்படிட்டிவ் ஆக்டருடைய பிஆர் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு டாக்காக இருக்கே சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் யூடியூப் சேனல்ஸ்காரங்க பண்ணக்கூடிய வேலை. ஒரு தகவல் போதும், அதை வச்சு ஒரு 300 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துருவாங்க. அதுதான் நடக்குது. ஓகே. அந்த 300 பேருக்கும் ரவிமோகனையும் ஜெயம் ரவியும் தெரியவே தெரியாது. ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறது, ஃபங்க்ஷனில் பார்க்குறதோட சரி. ஆனால் டெய்லி பார்த்த மாதிரி அவர் எங்கே பின்னாடி போனார் வரைக்கும் பார்த்த மாதிரி பேசுவாங்க. எல்லா நடிகரை பற்றியுமே யாருக்குமே தெரியாது. இது தெரிஞ்சவங்க யாரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இது முழுக்க டிஆர்பிக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உண்மையாக இருந்துச்சுன்னா, நான் திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுதான் உண்மை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த வந்து ஏன் ஆதாரத்தோடையோ எதுவும் பேசுறதில்லை.
இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு டாபிக் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலைல விஜய் சேதுபதி அவர் வந்துட்டானா இதை தூக்கி வச்சுட்டு அவர் தூக்கி வச்சிடலாம். அந்த கூப்பில் தூக்கி இவர் வச்சுருங்க. விஜய் சேதுபதிக்கு அப்புறம் நான் யாராவது தரேன்னா அவரை தூக்கி இந்த கூப்பில் வச்சுருங்க. அவ்வளோதானே தவிர ஏன் கன்சிஸ்டன்சி இல்லை? எந்த செய்திகள்லையுமே கன்சிஸ்டன்சி இல்லை. உண்மைக்கு அதான் எல்லாமே உண்மையை பற்றி கவலையே படல. இன்னைக்கு வியூ போகணும், அதை யார் முதல்ல கொடுக்க போகிறோம், இவ்வளோதான் மேட்ரு. ஓகே. அதேமாரி இந்த மாதிரியான அலோகேஷன்ஸ் வைக்கிறவங்களும் புனைவு பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, யார் அலோகேஷன் யார் வைக்கிறாங்க சார்? சமீபத்தில் விஜய் சேதுபதிக்கு மேலேயுமே வந்து அந்த ட்வீட் அவங்க ஓவராலாக ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. சரி, ஓவரால் படிச்சு தான் அவங்க படிச்சுட்டு தான் ட்வீட் பண்ணாங்க. அவங்க ட்வீட் எடுத்துட்டாங்கல்ல. ஆமாம். அதனால தான் கேட்குறேன். அவங்க வந்து ஒரு ஃபேக்கான அலோகேஷன்ஸ் தான் முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு பிரபலத்துக்காக பண்ணக்கூடிய விஷயமா இருக்குல்ல. அதான் சொல்லுங்க, எல்லாரும் ஒரு காலத்தில் சுஜாதா ஒரு காலத்தில் சொன்னார், எதிர்காலத்தில் வந்து எல்லாருமே வந்து 5 நிமிஷம் பிரபலமாக இருப்பான்னாரு. அது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அது மாதிரி இப்போ வந்து எல்லாரும் வந்து இணையத்தில் வந்து ஒரு 10 செகண்டாவது பிரபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் வேணால் பிரபலமாகலாம். புரியுது சார். அபத்தமாக செய்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ பாருங்கண்ணே, ஒருத்தர் வந்து நல்ல கரெக்டான விமர்சனம் பண்ணுவார், தரமாக விமர்சனம் பண்ணுவார். அவருக்கு வந்து 40,000 வியூஸ் தான் போகும். ஒருத்தர் திட்டிகிட்டே இருப்பார், எந்த படமாக தான் திட்டுறது, அவருக்கு 3 லட்சம் வியூஸ் போகும். அப்போது நல்ல விஷயத்தை கரெக்டாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறத நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணுறதே இல்லை. நெகட்டிவான விஷயத்தை மட்டும்தான் என்டர்டெயின் பண்ணுறாங்க. நெகட்டிவான விஷயந்தான் ஓடுது. நல்லதை நான் திரும்பவும் சொல்கிறேன், தைரியம் இருந்தால் இந்த வீடியோவில் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு தலைப்பு போட்டு வீடியோ ஒண்டி போடுங்க, போகாதுங்கிறீங்க. உங்களுக்கு ஓவர வியூஸில் வந்து அப்படியே 5% கூட வராது. ஓகே. உலகம் நல்லா இருக்குது, தமிழ் சினிமா ஆகாகான்ற ஆகும்னு சொல்லி போடுங்க. எந்த தலைப்பு கொண்டு போடுங்க, இது மாதிரி ஒன்றி ஒரு தலைப்பு போடுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை பார்க்குறவனுக்கு முழுசாக பார்க்குறவனுக்கு புரியும் நம்ம எவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டுருக்குறோம். நம்ம எல்லாரும் நான் வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கலாம், என்னையும் உள்பட தான் சொல்கிறேன். நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு வன்ம குடவனாக மாறினது, எவ்வளோ கேவலமாயின்னு இருக்கிறோம். இன்னொருத்தன் வீட்டில் இருக்கிறத போய் பார்க்குறதுக்கும் கிசு பேசுறதுக்கு மட்டுமே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பல மணி நேரத்தை உருவாக்கி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமே, இதெல்லாம் வீடியோவை பார்க்குறோமேன்னு நமக்கு தோணும். இல்லை சார், அவங்க விரும்பக்கூடிய நடிகர்கள் மேலே வைக்கக்கூடிய அலோகேஷன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது இருக்கும். ஏங்க அது என்ன, ஒரு ஆளுக்கு வந்து யாரை பற்றி அலோகேஷன் போடுங்க, எல்லாமே 1 லட்சம் வியூஸ் வருதா இல்லையா? நம்ம எல்லாருமே விரும்பக்கூடியதா? கிடையாது. சினிமா துறையில இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சினிமா துறையிலைங்க வீட்டில் பாருங்க, ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸில் விபச்சாரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு வீடியோ, எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இருக்க எல்லா சேனல்லையும் போயிட்டு எல்லாரும் ஆம்னி பஸ்ஸில் விபச்சாரம் நடக்குது. நானும் அதே ஆம்னி பஸ்ஸில் நிறைய வாட்டி போயிட்டு இருந்தேன். ஒரு பஸ்ஸில் நடக்காமல் எல்லாம் சொல்ல, ஆனால் எல்லா கிளீனரும் வந்து ஏதோ கூடவே வந்து விளக்கு பிடிச்ச மாதிரி போய் வச்சுன்னு இருக்காங்க. அந்த கிளீனருக்குலாம் எங்கேருந்து பிடிச்சாங்க, இதுக்கு ஒரு வீடியோ போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்னு தெரியல. இப்போ எப்படி ஃபஸ்ட் ஷோ வந்து காலையில் படமே ரிலீஸ் ஆகாத படத்துக்கு அவங்க காலையில் வேற ஒரு விஜயகாந்த் படத்தையோ விஜய் படத்தையோ அந்த வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை வந்து எடிட் பண்ணி அதை வியூஸ் வாங்குற நிலைமையில தான் இருக்குது. இப்போது அதையும் வந்து ஒரு கோடி பேர் பார்க்குறான். ஏன்னா படமே 9 மணி ரிலீஸ் ஆகலடா அப்படின்னா அது தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா உங்களே கல்வி ஊதி இருக்கிறேன் உங்கள் சேனலில். உங்கள் சேனல் இல்லை, யூடியூப் சேனல் பற்றி கலாச்சாரங்களை பற்றியே நம்ம வந்து மக்கள் மனநிலை பற்றி கவலை சொல்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், லைஃப் என்ஜாய் பண்ணுன்னா நீங்கள் செலவு பண்ணுற விஷயத்துக்கு, நீங்கள் ரசிக்கிற விஷயத்துக்கு அதுக்கான உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள். யார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கிறாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. புரியுது சார். நம்ம தொடர்ச்சியாக முன்னாடி வைக்கிற கேள்விகள் என்னென்னா, பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம முன்னாடி வச்சுருக்கோம். அதுக்கான விளக்கம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.